விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். திருமாவளவன் சொல்றாங்க, அண்ணன் 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்க போராட்டம் பண்றோம். நான் திருமாவளவன் வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட், நீங்க பண்ணுங்க, தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் 1000 முறை உச்சரிங்க. நானும் உங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிறேன், நானும் வர்றேன். எதுக்கு நீங்க மட்டும் உட்காருங்க, நானும் வந்து உட்கார்றேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிப்போம். இதெல்லாம் பண்ணும். நீங்க அப்படி சொல்லுங்கன்னா, வெறும் அம்பேத்கர் 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 ஐயா 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்க சொல்லுங்க 1000 முறை. நானும் உங்களோட உட்கார்றேன். அதனால திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூல சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்ல மோடி அவங்க நிறைய பண்ணிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலயும் பாருங்க மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்துல தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. திமுக அரசு கூட வேண்டாங்கன்னா சரி, எதுக்கு உங்களுக்கு தர்ம சங்கட கூட்டணியில் இருக்கிறீங்க, முழுமையா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன்.